உங்கள் கையில் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து இதை ரொம்ப பத்திரமா கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அதை ரொம்ப பத்திரமா கவனமாக பார்த்துக்கணுங்கிற பொறுப்பை தாண்டி என் கையில் ஒரு பொக்கிஷம் இருக்குங்கிற சந்தோஷம் இருக்கும்ல. நம்ம எல்லாருமே பிறக்கும் போது இருதயம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. அந்த பொக்கிஷத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நீதிமொழிகள் 4:23 சொல்லப்பட்டிருக்கு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். நம்மளால் முடிஞ்ச வரை எல்லா காவலோடையும் நம்மளோட இருதயத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். நம்மளோட மற்ற பாடி பார்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சீர்பொருந்திய வழியில் இருக்கும். இந்த இருதயத்தை காத்துக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? வேற ஒன்றுமே இல்லைங்க. நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளோட இருதயத்தை கொடுத்தாலே போதும், நம்மளோட லைஃப்பை கொடுத்தாலே போதும். ஏசப்பா, நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. என்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் என் கூட இருந்தால் கண்டிப்பாக என்னால் இந்த உலகத்தை ஜெயிச்சு என்னோட இருதயத்தை இறுதி வரை என்னால் காத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அவர்கிட்ட நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்மளோட இருதயத்தை ரொம்ப நல்லாவே பாதுகாத்துக்க முடியும். ஏன் அந்த இருதயத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, அது நடத்தி ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுங்கிறது பேசிக் சோர்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு உங்களோட இருதயத்தையும் வாழ்க்கையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சு ஒரு சீர்பொருந்திய வாழ்க்கையை வாழ நீங்கள் ரெடியா?